கனிம வள கொள்ளை தொடர்பாக 6 நிறுவனங்களுக்கு நெல்லை ஆட்சியர் நோட்டீஸ் பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டவிரோதமாக தாது மணல் உள்ளிட்ட கனிமங்களை எடுத்த 6 நிறுவனங்கள் அரசுக்கு ரூபாய் 3528 கோடி செலுத்த நெல்லை ஆட்சியர் நோட்டீஸ் பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அறிவரசு இணைகிறார். அறிவரசு, விவரங்கள். அதாவது கடந்த 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துல நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் திருச்சியில தாது மணல்ல பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக அப்போதைய செயலாளர் ககன்தீப் சிங் பேடி தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு குழுவுக்கு கீழே 15 குழுக்கள் இந்த நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருச்சி மாவட்டங்கள்ல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த ஆய்வுகளை அடுத்து இந்த முறைகேடுகள் அனைத்துமே உண்மைதான் அப்படிங்கிற அறிக்கையும் இது 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் தேதி வரை அந்த ஆய்வு நடந்த பின்பு இதன் அறிக்கையை சமர்ப்பிக்கப்பட்டது. இதனால நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல சுமார் 30க்கு மேற்பட்ட அந்த தாது மணல் ஆலைகள் மூடப்பட்டிருந்தன. இந்த வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்துல கடந்த ஒரு வருடமாகவே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில தான் நெல்லை மாவட்டத்துல 6 கனிம வள நிறுவனங்களுக்கு சட்டவிரோதமாக தாது மணல் அள்ளியதாக நெல்லை மாவட்ட ஆட்சியர் கடந்த டிசம்பர் மாசம் ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாரு. அந்த நோட்டீஸ்ல பாத்தீங்கன்னா அந்த கிட்டத்தட்ட 2195 கோடி வரை நீங்க ராயல்டி, அதாவது அந்த கனிம வளங்கள் எடுத்ததற்கு 2002 முதல் 2014 வரை 27 லட்சம் டன் கனிமங்கள் கொள்ளையடித்ததாகவும், இதற்கு மொத்தமாக அந்த 6 நிறுவனங்களும் உடனடியாக இதற்கான உரிமை தொகையை அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருக்கிறாரு. இதுல விவி மினரல்ஸ் நிறுவனம் மட்டுமே 2195 கோடி ரூபாய் செலுத்தணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுல கார்னெட்டு, இல்மனைட்டு, அது மாதிரி ரூட்டைல் போன்ற 6 கனிமங்கள் சட்டவிரோதமாக விவி மினரல்ஸ் நிறுவனங்கள் வெட்டி எடுத்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாரு. அதே மாதிரி தாது மணல் எடுக்கக்கூடாதுன்னு 2013ஆம் ஆண்டு தடை செய்யப்பட்ட போதும் சட்டவிரோதமாக தொடர்ந்து இந்த தாது மணல் ஏற்றுமதி நடந்துட்டு இருக்குது அப்படின்னு நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தனது அந்த நோட்டீஸ்ல அங்க அந்த விவி மினரல்ஸ் நிறுவனத்துக்கு அளிச்சிருக்கிறாரு. 12 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 88 லட்சம் டன் தாது மணல் நெல்லை மாவட்டத்துல மட்டுமே கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது. இதுல நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி இந்த அந்த 3 மாவட்டங்களுக்கு பாத்தீங்கன்னா 64 இடங்கள்ல இந்த சட்டவிரோதமான தாது மணல் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறதாகவும் அது தனது அந்த நோட்டீஸ்ல குறிப்பிட்டிருக்கிறாரு. இந்த தாது மணல்ல மொத்தமா பாத்தீங்கன்னா 5832 கோடி ரூபாயை ஏற்கனவே உயர்நீதிமன்றம் வசூலிக்க உத்தரவிட்டிருக்குது. அதனை தொடர்ந்துதான் இந்த 6 நிறுவனங்களுக்கும் நெல்லை மாவட்ட ஆட்சியர் கடந்த டிசம்பர் மாசம் அந்த நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாரு. இது 60 நாட்கள் அவங்களுக்கு காலக்கெடுவு அறிவிச்சிருக்கிறாரு. இந்த 60 நாளைக்குள்ள இந்த பணத்தை அந்த 6 நிறுவனங்களும் உடனடியாக அரசுக்கு செலுத்த வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்துல இப்பொழுது அமிகஸ் கியூரி டாக்டர் சுரேஷ் கொடுத்த அறிக்கையின் அடிப்படையிலையும், அதே மாதிரி அரசு அமைத்த ககன்தீப் சிங் பேடி தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவின் அறிக்கையில இப்பொழுது இந்த வழக்கு தொடர்ந்து நடைபெற்று இருக்குது கடந்த ஓராண்டுகளாக. அறிவரசு, தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.